ஓம் சாய்ராம். என்னுடைய நம்பிக்கையுள்ள பக்தனான நீ இந்த நேரம் இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ள என்னுடைய இந்த பேச்சை கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். நான் உன் கூட இருக்கிறேன், எதை நினைச்சும் கலங்காத. நம்பிக்கையோட நீ என்னை அழைச்சா நான் உனக்காக ஓடோடி வருவேன். ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய பிரச்சனைங்க எவ்வளோ பெருசா வேணா இருக்கலாம், ஆனால் என்னுடைய அருள் அதை விட பெரிது என்பதை மனதில் வைத்துக்கோ. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நல்லதா நடக்கும். நம்பிக்கை, பொறுமை, இந்த ரெண்டு விஷயத்த உன் வாழ்க்கையில நீ கடைபிடிச்சியானா உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உன்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். நான் உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத போறேன். நீ உன்னுடைய பாதையை புதுசா அமைச்சிக்க போற அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உன்னுடைய மனசுல 1000 வருத்தங்கள் இருக்கலாம், ஆனா அதோட இனி என்ன மனசார நினைக்கிற இல்லையா, அந்த பக்தி மேலோங்கி இருக்குது. அதனால உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் என்னோட அருளோட நீ சீக்கிரமாவே சரியாக போகுது. உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் பார்த்து சரி செய்வேன். வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு காலகட்டங்களில் வரத்தான் செய்யும். ஆனால் அதை நீ எப்படி அணுகிற அப்படிங்கிறதுல தான் உன்னுடைய வெற்றியே அடங்கி இருக்குது. நீ என் முன்னால் எவ்வளவு கவலையோடு அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். கடன் உன்னுடைய தலைக்கு மேலே போயிடுச்சு. இனிமேல் நான் எப்படி பாபா உயிர் வாழ்வேங்கிற ஒரு போராட்டத்தோட தான் நீ என் முன்னால் இங்கே அமர்ந்திருக்கிற. என்னால் உன்னுடைய நிலையை புரிஞ்சிக்க முடியுது. உன்னுடைய இந்த சங்கடமான சூழ்நிலை நிச்சயமா சீக்கிரமா என் அருளோட சரியாகும். உன்னை போலவே தான் என்னை பார்க்க ஷீரடிக்கு ஒரு பக்தன் வந்தான். அவனுடைய கண்கள் நிறைய கண்ணீர், மனசு நிறைய சோர்வு. ஏன்னா அவனும் உன்னை போலத்தான் கடன்ல மூழ்கி இருந்தான். அவனுடைய வாயை திறந்து எதையுமே சொல்லலை. அவனுடைய கண்கள் என்கிட்ட பேசியது, பாபா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பாபா, என்னை கடன் முழுக்க மூழ்கி அடிச்சிருச்சு. நான் வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்காக நம்பிக்கையோட என் பாபா எல்லாத்தையும் சரி செய்வாருன்னு சொல்லி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனசார மண்டியிட்டு என் முன்னால் அமர்ந்தான். அவன் வாயை திறந்து சொல்லலைனாலும் அவனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா. உடனே அவனை நான் அருளோட பார்த்தேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய இந்த சூழ்நிலை கூடிய விரைவில் சீக்கிரமா சரியாகும். எதை கண்டும் பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது நீ ஏன் வந்து உன்னுடைய கஷ்டத்தை பெருசா நினைக்கிற? உன்னுடைய கடன் என்னை விட பெருசா என்ன? எதை பற்றியும் கவலைப்படாத, என் மேலே நம்பிக்கை வச்சு உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீப்பேன். என்னுடைய துவாரகாமாயியை தேடி வந்துட்டேன் இல்லையா. இனிமே உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். என் வார்த்தை மேலே நம்பிக்கை வை. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். நம்பிக்கையோட இரு, பொறுமையாக காத்திரு. என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ நிச்சயமாக பெறுவ. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கும் அது உன்னை இதுக்கு மேலேயும் வருத்தாமல் உன்னை காப்பாற்றுறதுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில கடைபிடிச்சியானா உன்னை யாராலையும் வெல்ல முடியாது. அந்த கடனை நீ வென்று நீ வாழ்க்கையில் நல்ல நிம்மதியான நிலைமையை அடைவ. நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்காத, நேர்மையாக உழ, யாரையும் ஏமாற்றாத, எதை கண்டும் பயப்படாத. எப்போவுமே உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கோ, என் பாபா என் கூட தான் இருக்கிறாரு, என் பாபா எனக்கு எல்லா விஷயத்துலேயும் உதவி புரிவார்னு சொல்லி நீ என்னுடைய வார்த்தையை நம்பினியானா தைரியமா உன் வீட்டுக்கு கிளம்பு. எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னால் என்ன நீ நினச்சிட்டு உன்னுடைய வேலையை தொடங்கு. என்னுடைய உதிங்கிற சாம்பல் இந்த உனக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கும். இதை நீ நெற்றியில் எந்த வேலையை தொடங்கினாலும் நெற்றியில் இதை பூசிட்டு உன்னுடைய வேலையை தொடங்கு. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அதிசயங்களை நீயே பார்ப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கு பின்னால் ஒரு அதிசயம் நடந்தது. அவனுடைய பழைய நண்பன் ஒருத்தன் பல வருஷங்களுக்கு அப்புறமா அவனை சந்திச்சான்.
அந்த நண்பன் உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன் செய்வியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வேலையை இந்த பக்தனும் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஏற்றுக்கிட்டு கடுமையாக உழைச்சாரு. அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையே மாறியது. சில மாதங்கள்லேயே அவர் தன்னுடைய கடன்கள் எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றால் எல்லாத்தையும் கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டு அவர் மனசில் பாபா இதெல்லாம் உங்களுடைய அருள், உங்களை பார்த்து வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி மானசீகமாக தான் இருந்த இடத்துல இருந்தே எனக்கு நன்றி கூறினார். அது மட்டும் இல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களும் அவருக்கு சாதகமாக அமைந்து ஷீரடிக்கு மீண்டும் எல்லா சங்கடங்களும் நீங்கியவராக வந்து என் பாதத்தில் விழுந்து அழுதாரு. பாபா நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்பவும் என் பக்தர்களை கைவிட மாட்டேன். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சா நான் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்துவேன்னு சொல்லி, அதுபோல தான் நான் அந்த நாளில் என்னுடைய பக்தர்களுக்கு நேரடியாக என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கினேன். அதே போல தான் இப்போவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன நினைவில் வச்சுக்கோங்க. நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் பாபா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். உன்னுடைய பாதையை சிறப்பான பாதையாக மாற்றுவேன். நீங்கள் என்னை அழைச்சா நான் உங்களை தேடி ஓடோடி வருவேன். எப்பவும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, என்னுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னை நம்பும் உங்களை போன்ற பக்தர்களோடு எப்பவும் இருக்கும். நான் இருக்க பயமேன், என் அருளோடு நீங்கள் இனிமேல் வளமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நம்பிக்கையோடு ஓம் சாய்ராம் என்று பதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான அருளுரைகளை தினமும் பார்ப்பதற்கும் கேட்டு பயன்பெறுவதற்கும் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.